Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. இவங்க தான் நமக்கு வந்தோன்னா உட்காரதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வந்து உட்காருங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாய் பாய் பாய். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெகாலயா போயிருந்தோம். அதுதான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பழைய வீடியோலாம் பாருங்கள். நல்லாயிருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெகாலயாவில் விசிலிங் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அதுக்கு பேர் தான் காங்தாங் வில்லேஜ். அங்கே என்னென்னா, நம்ம பிறந்தோடனே நம்மளுக்கு வந்து பேபி பார்ன் ஆகும்ல, அவங்களுக்கு வந்து ஒரு விசில் பேர் வச்சு அவங்களுக்கு ஒரு நேம் மாதிரி வச்சு அதை வந்து இது பண்ணுவாங்க. அவங்க பேச மாட்டாங்க, நேம் வந்து சொல்ல மாட்டாங்க, பட் வந்து விசிலில் வந்து அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஜிங்கர்பாய் லாபி அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுவும் ஒரு விசிலிங் லாங்குவேஜ் தான். அதில் வந்து இது பண்ணுவாங்க. அங்குள்ள பீப்புள்ஸ்லாம் வந்து காசி பீப்புள்ஸ் தான். காசி ட்ரைப் வந்து அவங்க ஒரு விதமான காசி ட்ரைப் பீப்புள்ஸ். அவங்க லாங்குவேஜ் வந்து காசி லாங்குவேஜ். அங்கே ஒரு 650 பீப்புள்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அழகாக சூப்பராக இருப்பாங்க. நல்ல காமாக கொயட்டாக நல்லா பேசி எடுத்து இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு 650 பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே யூனிக்காக ஒரு விசில் சவுண்ட் உண்டு. அங்கே வந்து அந்த வில்லேஜுக்கு வந்து 2023 பிரான்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் டூரிசம்னு. அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா நல்ல நீட்டாக வச்சுக்கோங்க, இடமே சூப்பராக இருக்கும். அவங்க வந்து எப்படின்னா, நம்ம வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள நேம் வந்து விசிலில் சொல்லி காணிப்பாங்க. அதுதான் அந்த வில்லேஜ். ஆனால் ஒரு 650 பேர் இருக்காங்க. போனாங்கன்னா நல்லா இருக்கும். போனீங்கன்னா அந்த பீப்புள்ஸை விசிட் பண்ணிட்டு வாங்க. என்ட்ரிலாம் எதுவுமே கிடையாது. பீப்புள்ஸ் கூட நம்ம ஜாலியாக ஒரு நல்லா பேசி எடுத்திருந்தாலே அந்த காங்தாங் வில்லேஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான். நேரம் நம்ம போயிட்டு அங்கே படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். படி இறங்கி போயிட்டேன்னா கீழே போயிட்டே இருக்கும், படிக்கட்டு மாதிரி இருக்கும். அங்கே போனால் நிறைய வீடு இருக்கும். அங்கே நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து பேசினா எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதான் யூனிக்யூவாக ஆளுக்கு ஒரு சவுண்ட் உண்டு. அதை வந்து நம்ம போனோன்னா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விசிலிங் வில்லேஜ் கூட. ஸோ இதாங்க காங்தாங் விசில் வில்லேஜ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே குட்டி குட்டி சவுண்டில் சொல்லுவாங்க, சில ஆள் பெருசாக சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களோட நேம் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் பிடிச்சிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காங்தாங் வில்லேஜ் விசிட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் பழைய வீடியோலாம் போட்டிருக்கோம் மெகாலயா பற்றி. அதெல்லாம் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ரூம்லேருந்து சோராலேருந்து இன்றைக்கி ஒரு காங்தாங் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னால், பீப்புள் வந்து விசிலாலேயே மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போகிற வழி ஒரு 17 கிலோமீட்டருக்கு ஒரு மலையில் இறங்கி தான் வரும். ஃபுல்லாகவே ஒரு பாறையாக தான் இருக்கும். சில இடத்துல அவுட் சைடாக இருந்தாலும் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த காங்தாங் வில்லேஜ் வர்றதுக்கு கார் பெஸ்ட்டு. இப்போ போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி இருப்பாங்க. இதாங்க நம்ம வந்து ரோடு. இதான் அந்த மலை வியூ பாயிண்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. 4 நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட அப்படியே வந்தோம். எல்லாம் ரெயின் கோட்டை மஸ்ட்டு ப்ளஸ் ரெயின் பேண்ட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த வியூவை காட்டுறேன் பாருங்க. இதாங்க அந்த வியூ பாயிண்ட். இது மற்ற லேட்டியம் கேனியன் மாதிரி இருக்கலாம் இல்லை. ஸோ இதாங்க அந்த வியூ பாயிண்ட் வர வழியில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அந்த வியூ போகிற வழியில் சரியான ஒருத்து காங்தாங் போகிற வழியில் ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி வரவங்க காலைல ஃபஸ்ட்டு எங்கேயோ ஃபஸ்ட் தொடங்குற இடத்துல எங்கேயோ சாப்பிட்டுருங்க. அப்புறம் போக இருக்காது, டயர்டாயிருவீங்க. ஸோ இதான் நம்ம வந்து கேங்கு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஃபைனலாக நம்ம வெல்கம் டு காங்தாங் வில்லேஜ் அந்த என்ட்ரிக்கு வந்துட்டோம். இனி அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. வர வழி வேறு லெவல். நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம்.
கைஸ் இதெல்லாம் இந்த ஊர் பசங்க பொண்ணுங்க எப்படி இருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்காங்க எல்லாமே. ஹாய் ஹாய். இவர் ஒரு மாதிரி சவுண்ட். ஆ பாட்டு பாடுறாரா சத்தம் போடுறாரா என்னன்னே தெரியல. ஓகே இந்த காங்டாங் வில்லேஜுக்கு வந்தோம். அவங்க வந்தோடனே மழை பெய்யுதுன்னு ஓரமாக வந்தேன், வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணாங்க. நல்ல கைண்டாக இருக்காங்க. வந்தீங்கன்னா வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஹாய் வந்தோடனே வந்து உட்காருங்கலாம் சொல்லி இங்கே இல்லை உட்காருங்கன்னு சொல்லி இடம்லாம் வந்துட்டு போனாங்க. இதுதான் அவங்களோட கிச்சன். இவ்வளோதான் ஃபுட்ல வீடு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. இவங்க தான் நமக்கு வந்தோன்னா உட்காரதுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வந்து உட்காருங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாய் பாய் பாய். சரி கைஸ் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இனி திஸ் இஸ் யுவர் நேம்? யா நைஸ் கைஸ். இந்த மாதிரி இப்போ கேட்டோம் வாட்ஸ்அப்னு. இப்போ வந்து விசிலில் சொல்ல ஹாய் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா வில்லேஜ் தான். அந்த வில்லேஜ் பீப்புள்ஸை ஒரு ஆளாக பிடிச்சி பேசினா போதும், ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். கைஸ் இன்னைக்கு ஃபுல்லாக மழை. இங்கே வந்தீங்கன்னா யாரும் பெருசாக வெளியில் இல்லை. இங்கே வெளியில் உள்ளவங்களே ஒரு ஆளையாக பிடிச்சி பேசினா போதும். ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க வாட்ஸ்அப் நேம் கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இன்னொருத்தங்கிட்ட கேட்டால் இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணவும் ஒரு மாதிரி மியூசிக் மாதிரி இது பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த கொய்யாக்க மரம் வந்து ஃபுல்லாக களவு போட்டுட்ருக்கான் அந்த பையன். ஸோ எல்லோரும் எடுத்து சாப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சில பேர் வைக்கப்படுறாங்க. ஸோ என்னென்னு ஒரு ஆளை பிடிச்சி என்னென்னு பார்க்கலாம். சார் நேம்? ஓகே பாய் கைஸ். ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க பேர், அப்புறம் சொன்னது அவங்க அப்பா பேர். அப்படி 2 பேர் பேரையும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதிரி ஒரு டியூன் மாறி வரும். ஸோ இதாங்க இந்த வில்லேஜோட ஸ்பெஷல். பாய் கைஸ். இங்கே வந்தீங்கன்னா அப்புறம் இவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தேன். இவங்களும் சொன்னாங்க இங்கே வந்து வாரியல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே அவங்க ஹேண்ட்மேடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இனி அப்படியே போய்ட்டு அடுத்த ஆளை பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் நேம்? விசில். ஆ Your name? இப்படி ஓவராக இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி நம்ம இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கேட்க வேண்டியதான். அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. சில பேர் வெட்கப்படுவாங்க. ஸோ அங்கங்கே இருப்பாங்க. அவங்கள பார்த்து பேசுங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு பேர் கின்னுப்பாங்க, KNUPயா. இது வந்து அவங்க தொப்பி மாதிரி இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் கின்னு அப்படின்னாங்க. இது இங்கே எல்லோரும் வச்சுருப்பாங்க. தொப்பிக்கா குளிர்க்கா அந்த மாதிரி இதுக்கோ வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் ஹாய் ஹாய். வந்தோடனே இவங்களுக்கு மிட்டாயெல்லாம் கொடுத்தோன்னே இவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. பாய். எல்லோரும் சூப்பராக இருக்காங்க. ஆனால் வந்தீங்கன்னா ஃபுல் பீப்புளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போனால் நல்ல ஒரு வைப் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே வில்லேஜ்லாம் நல்ல க்ளீனாக பயங்கரமாக இருக்குது. குப்பை தொட்டி எல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி படிக்கட்டு தான் ஃபுல்லாகவே. இங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்ட்டையும் ஒருவருக்கு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. விசில் வில்லேஜ் அவங்க நேம் சொல்லுவாங்க. சிலது சிங் பண்ணுறாங்க, சிலது என்னென்னு நிறைய சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். ஓரளவு பீப்புள்ஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நிறைய சின்ன பசங்க இருந்தாங்க. நல்லா பார்த்து பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு அவங்க பேருக்கு விசில் சொன்னாங்க. விசிலில் சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வில்லேஜை ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்குள்ள கொய்யாக்காவெல்லாம் களவு போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை. என்னென்னா அவங்க நேம் சொல்கிறாங்க, ப்ளஸ் வேறு என்னது பெருசாக சில பேர் பாடுறாங்க. அது என்னன்னு தெரில. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ் இந்த தொப்பி எதுக்குன்னா அவங்களுக்கு மழைக்கு நனையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எதுக்கு நம்ம குளிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மழைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஓரளவு கொஞ்சம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இனி வெளியே போகிறோம். நெக்ஸ்ட் பிளேஸை பார்க்கலாம். கரெக்டான ரூட் தெரியல. உங்களும் காங்டாங்லேருந்து தான் வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட பாட சொல்லுவோம். யூ சிங்
Sing. Yeah, sing. A small song. Yeah. கொஞ்சம் சை போடுறாங்க. My sing. Song. My Sing. Sing. Hey. நேம் சொல்றாங்க guys. Okay, bye. ஸோ அவங்க இந்த மாதிரி தான் சவுண்டு போடுவாங்க, அதே மாதிரி நம்ம ஒரு சவுண்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடி முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பாங்க. இதோடி இந்த காங்டாங் வில்லேஜ் லாக் முடிஞ்சு. ஸோ நம்ம இனி போயிட்டு பார்க்கலாம்.